மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு பொழுது உங்களுக்கு எப்படி போச்சு? இப்போ வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய என்னுடைய மாலை வேலைகள் தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வேலை வந்து வீட்டை வாசலை பெருக்க போகிறேன். பெருக்கிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்ய போகிறேன். பாருங்க நீங்களும். தேங்க்யூ. பால் காய்ச்சி பால் பொங்க வருது. பொங்கி வந்ததும் டீ போட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டை பெருக்க போகிறேன். வீட்டை பெருக்கிறேன். வீட்டை ஃபுல்லாக பெருக்கிட்டு வெளியே வராண்டாவை பெருக்கிட்டு அப்புறம் தான் வாசலை பெருக்கிறேன். வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு வெளியே வராண்டா இருக்குது, அதையும் பெருக்க போகிறேன். நேற்று சாயந்தரம் மழை, காலையில் கூட மழை தான் இன்றைக்கி காலையில். அதனால தான் வந்து வாசல் ஈரமாக இருக்குது. வாசல் இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே பெருக்கி ஒரு ஓரமாக சேர்த்துட்டேன். இதுதான் எங்கள் தெரு. இந்த தெரு தான் எங்கள் தெரு. இந்த பாதை வழியாக தான் நாங்கள் எங்கன்னா போகணும் வரணுன்னா இந்த பாதை தான் எங்களுக்கு இருக்குது. எங்கள் பூனைக்குட்டி வந்து எங்கள் பீரோ மேலே போயிட்டு படுத்துன்னு இருக்குது. நான் வீட்டை பெருக்கின குப்பை எல்லாத்தையும் வாரிட்டேன். இதை எடுத்துன்னு போயிட்டு இப்போ கொட்ட போகிறேன். இப்போ வந்து மதியம் சாப்பிட்ட அழுக்கு பாத்திரம்லாம் இருந்தது, சமையல் பண்ணதெல்லாம், அதெல்லாம் கழுவி வச்சிடலான்ட்டு எடுத்துன்னு வந்து கழுவுறேன். இதெல்லாம் கழுவி சுத்தமாக தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துன்னு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுடுவேன். இதெல்லாம் எடுத்துன்னு வந்து சாயந்தரமே கொஞ்சம் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டால் தான் காலையில் ஈஸியாக இருக்கும் எனக்கு வேலை செய்ய. இப்போ வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடியே வந்து நான் அரிசி ஊற வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவிட்டு வந்து அரிசியை கழுவிட்டு உலை வச்சுட்டேன். சாப்பாடு வெந்துக்கினே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து குழம்பு வைக்கிறதுக்காக காய் கழுவி வைக்கிறேன். காய் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். காயெலாம் கட் பண்ணிவிட்டேன். பூ வாங்கியிருந்தேன் காலையில், அதை தான் இப்போ வந்து கட்டுறேன். இதை எல்லாத்தையுமே இப்போ கட்டி வச்சுட்டா தான் ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே உதிரி பூவாக வச்சா அது அந்த அளவுக்கு இருக்காது, ரொம்ப மலர்ந்துடும். கட்டி வச்சா தான் அழகாக இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு நல்லா இருக்கும், வச்சுக்கலாம் தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி. அதனால தான் கட்டிட்டேன். பூ கட்டிட்டு வந்து பார்த்தா சாப்பாடு ரெடியாக இருந்தது. சாப்பாடு நல்லா வெந்து இருந்தது. வச்சுட்டு குழம்பு ரெடி பண்ணேன். குழம்புலாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு வடித்தேன். பக்கத்து அடுப்பில் குழம்பு ரெடி பண்ணேன். அது வந்து குழம்பும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து மழை தான் எங்கள் ஊரில், லேசாக தூறல் லைட்டாக போட்டுன்னு இருக்குது. அந்த குளிராக இருக்குது லேசாக. அதுக்கு சூடாக சாப்பாடு, காரக்குழம்பு. இதுக்கு வந்து நாங்கள் தொட்டுக்க எதுவுமே செய்யலை. குழம்புல இருக்கிற காயை தான் நாங்கள் தொட்டுன்னு சாப்பிட்டு போகிறோம். நீங்களும் இது மாதிரி சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சிங்கன்னு சொல்லுங்கள். காலையிலையும் சாயந்தரமும் வீட்டு வாசலெல்லாம் பெருக்கணும். அது எப்பயுமே எல்லாருமே செய்யணும். அந்த வேலையை தான் வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். அதுதான் நம்ம வேலை, வீட்டில் இருக்கிறவங்க வேலை. இப்போ வந்து சூடாக உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு இருந்தது, சாப்பிட்றேன் நான். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, சூடாக இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு சூடாக இருந்தால் தான் பிடிக்கும் சாப்பாடு. இப்போ வந்து காலையில் வாங்கின பூ, அவர் வந்து முல்லை, மல்லி, ரோஜா, செம்பருத்தி,
செவ்வந்தி இல்லை, சாமந்தி எல்லாம் மஞ்சள் கலர் சாமந்தி கலர் சாமந்தி கூட வச்சுன்னு இருப்பார். அதில் வந்து இன்னைக்கு காலையில் முல்லை, அப்புறம் வந்து மஞ்சள் கலர் சாமந்தி, அப்புறம் செவ்வந்தி பூ, அப்புறமா வந்து ரோஸு, நாட்டு ரோஸ் எடுத்துகிட்டு வந்தார். நாங்கள் வந்து முல்லைப்பூ தான் வாங்கினோம். முல்லைப்பூ வந்து ஒரு கவர் வந்து 30 ரூபாய். ஒரு கவர் பூ வாங்கினா 2 முழம் பூ ஆகும். இது 2 முழம் பூ ஆச்சா. இப்போ இன்னொரு கவருக்கு வாங்கி கட்டி நான் தான் கட்டினேன். அது வந்து ஒரு 2 முழம் பூ ஆச்சு. 2 முழம் 4 முழம். ஆனால் வந்து அவர் விற்கிறார், கட்டியும் விற்பார். அது கேட்டால் 50 ரூபாய் சொன்னார். முகூர்த்த நாள் இன்னைக்கு, அதனால் வந்து 50 ரூபாய் ஒரு முழம் சொன்னார். அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு அரை முழம் வாங்கி எங்கள் வண்டிக்கு வச்சுட்டேன். 2 கவர் வாங்கி காலையில் வாங்கினதை நாங்கள் இப்போ தான் கட்டி முடித்தேன். சாயந்தரம் ஒன்று கட்டினேன், 6 மணிக்கு ஒன்று கட்டி நான் வச்சுருந்தேன். வீடு ஒரு ரெடி ஆகிட்டுனா இது வந்து 2வது கட்டினது. 8 மணிக்கு ஆரம்பித்து இப்போ தான் கட்டி முடித்தேன். 3/4 மணி நேரம் ஆச்சு 2 மணி பூ கட்டுறதுக்கு. அப்படியே வந்து அடுப்பில் சாப்பாடு செஞ்சேன், குழம்பு வச்சேன், வீட்டு வாசலெல்லாம் பெருக்கினேன், பாத்திரம் அழுக்கு பாத்திரம் வந்துட்டு அதெல்லாம் கழுவி வச்சேன். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நாங்கள் நிறைய வீடியோ கொடுக்குறோம். வேறு மாதிரி வெளியெல்லாம் போய்ட்டு தோட்டம், மாந்தோப்பு, அது மாதிரி எல்லாம் பூச்செடிங்க, கனகாம்பரம் செடி தோப்புலாம் இருக்குது. அங்கெல்லாம் கூட போய்ட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.